ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மீன் மேக்கர் வந்து சுடுதண்ணில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். உப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா மீன் மேக்கர் சின்ன மீன் மேக்கர் தான். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. இஞ்சி பூண்டு உரலில் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை. தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம். மண் சட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மண் சட்டி காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. எடுத்து வச்ச கல்பாசி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். பிரிஞ்சி இலைலாம். இது கூடயே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா வாசனையும் நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த இஞ்சி பூண்டு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. இது மார்கழி மாதம் சாப்பிட முடியாது நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த மாதிரி மீன் மேக்கரை வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாங்க. நான்வெஜ் டேஸ்ட் அப்படியே இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான தண்ணி வச்சு மேக்கிடலாங்க. இது கிரேவி மாதிரி இல்லை, உங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னால், வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டு ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் தாராளமாக இதை சமைச்சு சாப்பிட்லாங்க. நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பரான ஒரு மீன் மேக்கர் கிரேவி மாதிரி வச்சாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மீன் மேக்கர் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில் போட்டு வேக வச்சதுனால அதிகமாக தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வச்சாவே போதும். அவ்வளோதாங்க, வெந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மீன் மேக்கரும் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிடலாம். நான்வெஜ் ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.